ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மழைக்காலங்களில் எல்லாம் டாக்ஸ் எல்லாம் நம்ம மார்னிங் வாக்கிங் எடுத்துகிட்டு போகும்போது டாக்ஸுக்கு காலுக்கு அடிப்பாகத்தில் ரெட்டிஷ் கலரில் ஆகிடும். இது என்னதான் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்ஸ் எல்லாம் மழைக்காலங்களில் மார்னிங் வாக்கிங் நம்ம எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம மார்னிங் வாக்கிங் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நம்ம எல்லாம் காலில் எல்லாம் ஷூ சப்பல் எல்லாம் போட்டுட்டு நம்ம நடப்போம். ஆனால் டாக்ஸுக்கு அந்த மாதிரி போடுறதுக்கெல்லாம் ஷூ எல்லாம் வாங்குறதுக்குன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஒரு ஜோடி வாங்குறதுக்கு 2000 3000 அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லி ஆகும். அதனால நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்காது. அப்போ நம்ம காலையில் மார்னிங் வாக்கிங் எடுத்துகிட்டு போகும்போது எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்ம ரோட்டு ஓரங்கள்லையும் நம்ம ஏதாவது வழிகளில் எல்லாம் நம்ம நடந்து போகும்போது வேஸ்ட்டு தண்ணி எல்லாம் நிறைய வந்திருக்கும் அந்த இடத்துலோடி. அப்போ அந்த இடத்துல நிறைய பாக்டீரியா எல்லாம் நிறைய ஃபார்ம் ஆகியிருக்கும். அந்த இடத்துலோடி டாக்ஸ் நடந்து போகும்போது அந்த டாக்ஸோட கால் அடிப்பாகத்தில் அது சீக்கிரம் ஏறி பற்றிக்கிடும். அந்த டைமு டாக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமு நம்ம டாக்ஸை நம்ம மார்னிங் வாக்கிங் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் வந்த உடனே டாகோட 4 காலையும் நல்ல சுத்தமான தண்ணீரில் வச்சு நம்ம கழுவிட்டு நம்ம நல்ல ஈரப்பதம் இல்லாமல் நம்ம தொடச்சிட்டு நம்ம டாக்ஸை கேனல்லையா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் நம்ம போட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. இந்த ப்ராப்ளம் நம்ம எந்த ஒரு ப்ரீடு டாக்கானாலும் எல்லா ப்ரீடுக்கும் வந்துடும். டாய் ப்ரீடாக இருந்தாலும் அப்படி தான், லார்ஜ் ப்ரீடாக இருந்தாலும் அப்படி தான், ஏன் பொமேரியனாக இருந்தாலும் எந்த ஒரு டாக்ஸ் ப்ரீடு நம்ம வளர்த்தினாலும் அந்த ப்ரீடை நம்ம மார்னிங் வாக்கிங் காலையில் இது மாதிரி நம்ம டைமில் நம்ம வாக்கிங் எடுத்துகிட்டு போகும்போது அந்த நாய்களுக்கு இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த மாதிரி கால் அடிப்பாகத்தில் ரெட்டிஷாக எல்லாம் இருக்கும்போது நமக்கு தென்பட்டான்னா உடனே நம்ம பக்கத்தில் இருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் நம்ம டாக்ஸை நம்ம கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா நம்ம அந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஆகிட்டு அது அரிப்படுத்திகிட்டே இருக்கும். அது இச்சிங் ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ டாக்ஸு நம்ம மேலே எங்கேயாவது காலை போட்டு சொரிஞ்சிட்டே இருக்கும். அந்த இடத்துலையும் மீண்டும் அது மாதிரி ரெட்டிஷ் ஆகுக்குள்ள ஃபார்ம் ஆகுக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டாக்ஸுக்கு சொறி சிறங்கு இந்த மாதிரி வரக்குள்ள நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டாக்ஸோட கால் அடிப்பாகத்தில் நமக்கு ரெட்டிஷ் கலரில் நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு சூப்பரான ஒரு பவுடரை தான் நம்ம போட போகிறோம். இந்த பவுடரோட பேர் தான் நிபாசல்ஃப் ஸ்ப்ரிங்லிங் பவுடர். இந்த பவுடரை நீங்கள் டாக்ஸோடையாக இருந்தாலும் பப்பீஸாக இருந்தாலும் அதோட கால் அடிப்பாக்கத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கால் அடிப்பாக்கத்தில் இருக்க அந்த ஈரப்பதத்தை எல்லாம் அது மாற்றிட்டு அந்த காயத்தை சீக்கிரம் குணப்படுத்தும். இந்த ரெட்டிஷ் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் டாக்ஸ் எப்போவுமே இச்சிங் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த நம்ம பவுடரை நம்ம அப்ளை பண்ணாலும் அதை நம்ம சீக்கிரம் க்யூர் பண்ணிவிடும். நம்ம இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் டாக்ஸை காலில் இருக்க அந்த ரெட்டிஷ் இதுவும் மாறலை, டாக் எப்போவுமே இச்சிங் பண்ணிகிட்டு இருக்குன்னா நம்ம பக்கத்தில் இருக்க கால்நடை மருத்துவமனையை நம்ம அணுகி அதில் நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் நிறையா அதிகம் ஆகுக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் சீக்கிரமே நம்ம சேஃபாட்டு நம்ம மருந்துகளை போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். இது ஏன் இப்போ பண்ணேன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இருந்தாலும் அதர் ஸ்டேட்லேயே இருந்தாலும் இப்போ நிறைய இடத்துல மழை பெய்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேருந்து நம்ம நீக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ நான் இப்போ பண்ணுறேன். ஏன்னா டாகு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.